என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பலதரப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சுமைகள் என்று சொல்லி அதிகமாய் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? யார் தான் எனக்கு உதவி செய்வாங்களோன்னு எனக்கு தெரியல, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தாவே, என் காரியத்தை உம்மீது சாட்டிவிட்டேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அறிக்கை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் மேலே நான் சாட்டி விட்டுட்டேன், அதாவது உங்கள் மேலே நான் வச்சுட்டேன், இனி அது என்னுடைய பிரச்சனை இல்லை, உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி என்ன அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்கள். இப்படி தான் அருமையான மகனே, அருமையான மகளே, உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மீது சாட்டி விட்டுருங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க மேலே நான் சாட்டி விட்டுட்டேன், இவங்க மேலே நான் சாட்டி விட்டுட்டேன், இனிமேல் அது ஏன் பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சாட்டி விடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். உங்கள் மனதில் போராடுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், சரீர பலகீனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சாட்டி விடுங்கள். கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே விசாரித்து உங்கள் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.